தம்பி வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. நாங்க பவானில இருந்து வரோம். வீடியோல பார்த்து இவர் பார்க்கலாம் நல்லா எடுத்துறாரு. சரி பார்க்கலாம்னு வந்தோம். வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. சரி, இப்போ வீடியோ பார்த்துட்டு வரீங்க. ஓகே, நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கோயம்புத்தூர். நான் சும்மா ஒரு எடுத்து நடத்தலாம், ஒரு சைட் பிசினஸ் மாதிரி. சரி சரி பண்ணலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா இல்ல ஏற்கனவே மாடு வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க. சரி, ஓகே. இங்க கருங்கல்பாளையம் சந்தையில வந்து மணியண்ணன் கிட்ட வாங்கியிருக்கீங்க. ஆமா. எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்ணும்போது? அதெல்லாம் சூப்பரா கொடுத்தாரு. சூப்பரா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க அவரை? ஒரு 6 மாசமா பாத்துட்டு இருக்கிறேன். 6 மாசமா பாத்துட்டு இருக்கீங்க. இப்போ கான்டாக்ட் பண்ணணுமே எந்த ஏரியா என்ன ஏது இதெல்லாம் டீடைல் கேட்டிருப்பாரு. பவானி எல்லாம் சொன்னோம். சரி வாங்க எல்லாம் பார்த்து நல்லபடியா பிடிச்சி வந்துடும். உங்க பட்ஜெட்டோட அமௌண்ட் சொன்னீங்களா? இந்த பட்ஜெட்ல தான் வேணுங்க. ஒரு 70-80 கிலோ கேட்டேன். அந்த ரேஞ்சில பிடிச்சி தந்துட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பால் கறவை திறன் சொல்லியிருக்காருங்களா? ரெண்டும் சேர்த்து ஒரு 15 சொல்லியிருக்காரு. 15 ஒரு நாளைக்கு. சரி, இப்போ இந்த மாடு வாங்குறீங்க. எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? எத்தனை மாடுகள் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாடு வாங்குனீங்க? ஒரு 4 மணிக்கு வந்தானா. காலையில 6 மணி வரைக்கும் பார்த்தோம். 2 மணி நேரம் சுத்த விட்டாரு. 2 மணி நேரம். சரி சரிங்க. பார்த்துட்டு அப்புறம் இதான் பிடிச்சிருந்தது. சரி வேலை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு. சரிங்க. இது வந்து இப்போ மினிமம் 5 லிட்டர் குடுக்குன்னு இருக்காங்க ஒரு நாளைக்கு. ஆமாண்ணா. எப்படி இது எத்தனை ஈத்து என்ன டீட்டெயிலாம் ரெண்டாவது ஈத்து? ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து. ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து. சரி, இது உங்க கணக்குப்படி எத்தனை பால் கொடுக்கும்? தெரிஞ்ச ஒரு 18 மினிமம். அதாவது ஃபீடு கொடுக்கறத பொறுத்து பால் 18. சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேங்கிறீங்க. வளர்ப்பெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியுங்களா? தீவனம் ஏற்கனவே வளர்த்திட்டாங்க. வீட்டுல எல்லாம் வளர்த்திட்டாங்க. வீட்டுல வளர்த்திட்டு தான் இருக்கீங்க. அதுபோக நீங்க தனியா பண்றீங்க? நான் தனியா பண்ணலான்னு ஒரு பண்ண மாதிரி உருவாக்கலாம். சரி, ஓகே. அதுவா கண்ணு கடாரி கண்ணோடங்களா? இல்ல இது செனமாடு. ரெண்டுமே சென. ரெண்டுமே செனமாடுதான். நான் கண்ணுக்கு பக்கத்துல கட்டி இருக்கீங்க அதோட கண்ணு. இல்ல ரெண்டு செனமாடு. இது எத்தனை நாள்ல கண்ணு ஈனுங்க? இன்னும் 10 நாள்ல ஈனுன்னு சொல்லிக்கிறேன். 10 நாள்ல ஈனுன்னு இருக்காங்க. சரிங்க. அப்படியே இதே இந்த கிரு கிராசி பாத்திரலாம். இப்ப மெயின் வந்து நீங்க பண்ண மாதிரி வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணிருக்கீங்க. ஆமா. பண்ணைனாவே பாத்தீங்கன்னா பேசிக்கா எல்லாமே இந்த பால் கறவை திறன் அதிகமா இருக்கிற மாடுகள் தான் கேட்பாங்க. கிரு எதுக்கு செலக்ஷன் பண்ணிருக்கீங்க? அது ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? கிரு ஒரு 15 தரும் சொன்னாரு. இப்போதைக்கு ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகே. சரிங்க. கொஞ்சம் அப்புறம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம். கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கலான்ட்டு. பிளஸ் கலப்பு மாடுகள் பிளஸ் நாட்டு மாட்டு பாலும். ஆமா. சரி, இது கிராஸ் பிரீடு தான். ஆமா. சரி, இது வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க? இது 5 லிட்டர் கொடுக்குன்னு சொல்லிக்கிறேன். 5 லிட்டர் கொடுக்குன்னு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருந்துக்குவீங்க. இங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஃபாதர் மதர் அவங்க பாத்துக்குவாங்க. கொஞ்ச நாள் பார்த்துட்டு நான் வந்துடலான்னு. ஃபுல் டைமா விவசாயத்துல இறங்குற மாதிரி. சரி, ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாடுல வந்து நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துருக்காரா? நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு மாட்டுக்கு எத்தனை ரூபா மிச்சம் பண்ணி இருக்கிறாரா இல்ல எச்சு போயிருக்கா? கம்மி பண்ணி இருக்கிறாரு. கம்மி பண்ணியே கொடுத்துருக்காரு. எத்தனை ரூபா கம்மி பண்ணி இருப்பாருங்க ஆவரேஜா? ஒரு 5-10,000. ஒரு மாட்டுக்கு 5 ரூபா 10 ரூபாய்க்கு பக்கமா கம்மி பண்ணி இருக்காரு. 2 மாட்டு சேர்த்து கிட்டத்தட்ட 5 ரூபா மிச்சம் பண்ணி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாடுகள் வளர்ப்பு முறை எப்படி, தீவன முறை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் சொன்னாருங்களா? அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டாரு. முன்னாடியே சொல்லிட்டாரு. போன்லயே சொல்லிட்டாரு. சரி, ஓகே. கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. உங்க ஆசைப்படி மிகப்பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிம்மா. நன்றி.